உங்கள் சிந்தனைக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனது மிகப்பெரிய வேதனை எதுவென்றால் தான் பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ், கிருபைகளை, நன்மையான காரியங்களை தான் நேசித்த மகன் அதனை வெறுத்து, அதனை விரும்பாமல் உலகத்தை நோக்கி ஓடுகின்ற காரியங்கள்தான். தகப்பன் எவ்வளவோ ஆவிக்குரிய வெற்றிகளை, ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் மற்றவர்களுக்கு வழங்கியிருந்தாலும் தான் பெற்ற மகன் அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் உலகத்தோடு கலந்துவிடுகின்ற காரியம் ஒரு தகப்பனை பாதிக்கிறது போல் வேறு எதுவும் பாதிக்க முடியாது. இப்படிப்பட்ட சோதனைதான் ஈசாக்குக்கு ஏற்பட்டது. ஈசாக்கு நேசித்த மகன் ஏசா. ஆனால் அந்த பிறப்புரிமையை அலட்சியப்படுத்தி பின்னால் அவன் யாக்கோபால் ஏமாற்றப்பட்ட அந்த வேதனையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நம்மில் யாருக்கும் அப்படிப்பட்ட வேதனை வரக்கூடாது. 1000 ஆத்துமாக்களை சம்பாதித்து இருந்தாலும் தான் பெற்ற மகன் அதை எழுந்து நிற்பதை பார்க்கின்ற ஒரு நிர்பாக்கியம் ஒருவருக்கும் ஏற்படக்கூடாது. ஆதியாகமம் 27வது அதிகாரத்தை படிக்கவும்.